Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும். மனிதனின் தேடல் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே? பழமைகள் தானே புதுமையின் நாடி சொல்லவே तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। சராசரம் அசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே. அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே. கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே. வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே. இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி. மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। இங்க தனியா உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. அழுதியா? அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. 10 வயசுக்குள்ள பெத்தவளை பறி கொடுத்துட்டு நிற்கிறேடா பாவி. பார்த்தாலே வயிற்றுச்சலா இருக்கு. சரி சரி வா, எங்காத்துக்கு போலாம் வா. ஆமா, அப்பா ஏன் தினமும் அம்மாவோட படத்துக்கு பூ போட சொல்றா? அது உங்க அம்மா சாமிகிட்ட போயிட்டா இல்லையா, இப்போ அவளும் சாமி ஆயிட்டா. அதனால தான் அப்பா உங்ககிட்ட தினமும் அம்மா படத்துக்கு பூ போட சொல்றார். சாமி கிட்ட போனவாலாம் திரும்பி வரவே மாட்டாளா? மாட்டாடா. அப்படின்னா
எங்க அம்மாவை இனிமே நான் பார்க்க முடியாதா? ஐயோ, என்ன கொடுமைடாது. அம்பி, இன்னைக்கு எங்கள் ஆற்றுல என்ன சமையல்னு தெரியுமா? வெத்த குழம்பும் கீரை மசியலும். உனக்கு பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். தொட்டுக்க சுட்ட அப்பளம் உண்டா? நிறைய இருக்குடா. எங்க அம்மா எனக்கு ஆசையா அப்பளம் சுட்டு போடுவா. ஏம்மா அப்பளத்தை பொரிக்க கூடாதான்னு கேட்டா, பொரிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லடான்பா. வசதி இல்லைன்னா என்ன? வசதி இல்லைன்னா உங்கள் அம்மாவால் முடியலன்னு அர்த்தம்டா. அதுவும் சரிதான். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஏதாவது வேலை பண்ணிகிட்டே இருப்பா, பாவம். அப்புறம் என்னைக்காவது நேரம் கிடச்சதுன்னா எனக்கு மருதாணி இட்டு விடுவா. இனிமே எனக்கு யார் மருதாணி இட்டு விடுவா? நாங்கெல்லாம் இல்லையாடா? என்ன மகாதேவா, தம்பி என்ன தொணத்தொணத்தன் இருக்கானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. பிஞ்சு உள்ளத்தில் அம்மாவோட அன்பு ஆழமாக பதிஞ்சிருக்கு. சொல்ல தெரியாமல் தவிச்சுட்டு இருக்கான். எல்லாம் கர்ம பலன். வயசு ஏற ஏற பழசெல்லாம் மறந்துடும். வாஸ்தவன் தான். காலச்சக்கரம் ஓடிண்டே தானே இருக்கணும். சரி சரி வாடா, எங்கள் ஆற்றுல எல்லாம் காத்துட்டு இருக்கா, சாப்பிட போகலாம். மாதேவா, ஒரு நாளை போல் உங்கள் ஆற்றுக்கு போஜனத்துக்கு வர்றது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொன்னால் ஏன் கேட்க மாட்டேங்கிற? எங்களால் உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதில் என்னடா சிரமம் இருக்கு? நாங்கள் சாப்பிட்றதானே நீ சாப்பிட போகிற. எங்கள் அம்மா என்னடான்னா உங்கள் 2 பேரும் எங்கள் ஆற்றுக்கே குடி வந்துட சொல்கிறா. இது பாரு, இனிமேல் எங்கள் ஆற்றுல ஆகாரம் பண்ணுறதை பற்றி ஒரு வார்த்தை பேசப்படாது. பசிக்கிறதுப்பா. வாடா அம்பி, வா சந்தானராமா. அம்பி இப்போ பார்க்கறதுக்கு இப்படி தான் இருப்பானா? எங்கள் அம்பி இப்போ எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்னு சொல்ல முடியுமா? தக்க சமயத்தில் உங்கள் அம்பி உங்களுக்கு கிடச்சிடுவான். அதுக்கப்புறம் அவனை தக்க வச்சுக்கிறது உங்கள் சாமர்த்தியம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஆற்றுல ஒரு சம்பவம் நடக்கும். அது உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும். வெய்ய காலம் வந்தாலும் வந்தது ஆற்று உள்ள உட்கார முடியல, தகிக்கிறது. ஃபேனை போட்டு தொலைச்சிக்கலான்னா அதுக்கு க்ஷணச்சித்தம் க்ஷணப்பித்தமாக இருக்குது. அப்பப்போ கரண்ட்டு கட் ஆகிடுறது. இதுவே கிராமமாக இருந்தது, பிளாம்ஸ் வேர் தட்டியை தொங்க விட்டு தண்ணியை தெளிச்சா குளு 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 குளுன்னு ஏசி மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறவாள்கிட்ட பிளாம்ஸ் வேறுனா கேன் என்ன விலைன்னு கேட்பா. ஏண்டி அதான் குளு குளுன்னு காற்று வருதே, அதுக்கப்புறம் ஏன் விசிறின்னு இருக்கா? பழக்கமாயிடுத்துண்ணா. என்ன சொல்லுங்கோ, கஷ்டமோ நஷ்டமோ கிராமத்துலேயே இருந்திருக்கலாம். நல்லா இருக்குடே. அங்கே இருக்கிற வரைக்கும் பட்டணத்துக்கு போகணும்னு என் பிராணனை வாங்கினேன். இங்கே வந்தப்புறம் உனக்கு கிராமமே வசதியாக இருக்கா? இந்தா. என்னது அதிசயமாக இருக்கு. நீங்கள் எனக்கு வெத்தலை மடிச்சு தரே. லோகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் நடக்கலையா, அதில் இதுவும் ஒன்றுன்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம நீர்ஜாவியே எடுத்துக்கோ. ஏன் அவளுக்கு சித்தப்பிரம பிடிச்சி போயிடுத்து, எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு கவலைப்பட்டு இருந்தோம். அந்த குமார் வந்து அவகிட்ட என்ன பேசினானோ என்ன மாயமந்திரம் பண்ணானோ தெரியல, ஒரே நொடியில் குணமாயிட்டாளே. எனக்கு என்னமோ அந்த குமாரை பார்த்தா ஒரு சமயம் சாது மாதிரி இருக்கு, ஒரு சமயம் சாத்தா மாதிரி இருக்கு. அடிக்கடி காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாது அப்படின்னு வேற சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. இறஞ்சி பேசாத, அவனுக்கு பாம்பு செவி. அவன் என்ன திரிலோக சஞ்சாரியா, யோகியா, ஞானியா, ஒண்ணுமே புரியல. நம்ம ஏதாவது பேசிட்டு இருந்தான்னா பிரத்யட்சமாயிடுறான். எது எப்படியோ நம்ம அம்பியை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கான். அது போற எனக்கு. என்ன ஒரு வெத்தலையோட நிறுத்திட்டேள்? என்னாச்சுன்னா? அம்பி கிடப்பான், ஆனால் அதுக்கு முன்னாடி எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும், அதிர்ச்சியை கொடுக்கும்னு சொன்னானே, அதுக்கு என்னடி அர்த்தம்? பார்வதி, எனக்கு வயசாயின்னு இருக்கு, உனக்கும் தான். ஏண்டி ஒன்று கிடக்க ஒன்று ஏதாவது ஆயிடுத்துன்னா? என்னன்னா என்னென்னமா சொல்லி பயமுறுத்துறேன்? இல்லடி, லோகத்தில் யாரும் சாஸ்வதம் இல்லை. குமார் என்ன சொன்னாலும் கண்டிப்பா நடக்கும்.
அதை நினைச்சா கவலையா இருக்கு, லேசா நடுக்கமாவே இருக்கு. பார்வதி, என் காலம் முடிஞ்சு நிறுத்த மாட்டேளா? மனசை போட்டு அலட்டிக்கிறதுனால எதுவும் மாற போறதில்ல. காத்து வாங்கலான்னு அந்த உட்காந்தா கலவரப்படுத்துரு. ஆண்டவன் மேல பாரத்தை போடுங்கோ. இதோ பாருங்கோ, நம்ம யாருக்கும் மனசார எந்த துரோகமும் பண்ணல, கெடுதலும் நினைக்கல. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஈஸ்வரோ ரக்ஷத்து. Morning, sir. Good morning. மோகன், டேய் இங்கடா. அங்க. ஏய் சி வாடா. டேய் ஒரு நிமிஷம் நில்றா. Many more happy returns of the day. Thank you. கத்தி வரும் முன்னே கேக் வரும் பின்னே. என்னடா இது, பிறந்த நாள் கொண்டாடுற வயசா இது? எத்தனை வயசானாலும் பிறந்த நாள் கொண்டாடலாம், தப்பே கிடையாது. அவன் 85 வயசுல பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கான். பாரு, உனக்காக ஸ்பெஷலா கேக் மேல ஏலக்காவை தூவ சொன்னேன். நீ என்ன பேக்கான்னு கேட்டான் கடைக்கார. பரவாயில்ல, யூ மேக் அப்படின்னு. ஓ சாரி, இதுல இருக்கிற ஏலக்காலாம் உனக்கு, கேக்கு எனக்கு. கமான் கமான், சீக்கிரம் வெட்டு, அப்பதான் நான் வெட்ட முடியும் கேக்க. கமான் யா. டேய், இந்த மிக்கி மவுஸ் ரொம்ப அழகா இருக்குடா. இதை கட் பண்ணவே மனசு வரல. நீ என்ன நிஜமான மிக்கி மவுஸை கட் பண்ண போற? கேக்கு தானடா, சீக்கிரம் வெட்டு. First for the birthday boy. Happy birthday to you. Happy birthday. And dress for me. என்னடா ஆச்சு? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு மிஸ்டர் மகாதேவனுக்கு ஞாபகம் இருக்குமா? ஏ முரளி, ரொம்ப எமோஷனல் ஆகாத. போடா, போய் உன் இடத்துல உட்கார் போ. போடா. Hey, today is your day da. Just relax and sit back and enjoy. பாத்தியா, நான் எவ்வளோ கேஷுவலாக வந்திருக்கேன். இன்னைக்கு நாம 2 பேரும் எந்த வேலையும் பண்ண வேண்டாம். ஓகே? அடடா, நிறைய ஏலக்காவை தூக்கி தொலைச்சிட்டான். எனக்கு பிறந்த நாள்னா உனக்கு லீவா? வேலை செய்யாம இருக்க ஏதாவது ஒரு காரணம் வேணும் உனக்கு. கமான், லெட்ஸ் கெட் டவுன் டு ஒர்க். ஃபர்ஸ்ட் இந்த கேக்கை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வா. அம்மா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணானா விட மாட்டியே. என்னடா அது, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கும் ஒர்க் பண்ணோன்ற. கேக்கு நல்லா டேஸ்டியா இருக்கு. மோகன், ஒரு நிமிஷம் இங்க வா. என்னடா?
இவன் ஒருத்தன் டேபிளில் இருக்கிறதெல்லாம் தின்னுக்கிட்டு. என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும் உனக்கு. இந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு கையெழுத்து போடு. என்ன அக்ரிமெண்ட் இது? இன்னிலேருந்து இந்த கம்பெனியில் நீயும் 50% பார்ட்னர். என்ன பார்க்குற? கையெழுத்து போடு. உனக்கு என்ன பைத்தியங்கீத்து ஏதாவது பிடிச்சிருக்கா? சொல்லிட போறேன் ஏதாவது. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வாய் புத்திக்கிட்டு இதில் ஒரு கையெழுத்து போடு. டேய், நான் உன்னோட ஃப்ரெண்டு தான். சரி, அதுக்காக இந்த கம்பெனியே. நீ எவ்வளோ வருஷம் என் கூடவே இருந்திருக்க. யூ டிசர்வ் இட் மேன். கம் ஆன், சைன் இட். நீ என் ஃப்ரெண்டு தானே? க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? கம் ஆன், சைன் இட். சைன் இட் ஐசே. வழக்கமா யாருக்கு பிறந்த நாளோ அவங்களுக்கு தான் ப்ரெசன்ட் கொடுப்பாங்க. ஆனா நீ உனக்கு 50% ஆஃப் த கம்பெனி கொடுக்குறேன். இது எனக்கு ப்ரெசன்ட் மட்டும் இல்லடா, இனிமே என்னோட ஃபியூச்சரே இதுதான். வாட் அ பிளசன்ட் ஷாக். இதுலயும் ஒரு கையெழுத்து போடு. இப்படி இல்ல, இந்த ஹை லெவல் எல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், உனக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஹிந்து தர்மா, இது எதுக்கு? பிறந்த நாள் பரிசு, பரமாச்சாரியாளோட உபதேசங்கள், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிச்சு பாரு. இந்த ஹிந்து தர்மாவை படிக்கிறதுனால இவனுக்கு என்ன பெனிஃபிட்? கேள்விகள் கேட்க வேண்டாம், சொன்னதை மட்டும் செஞ்சா போறோம். படி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்சைட்டுக்கும் சரி, வாழ்க்கைக்கும் சரி. எல்லார் கையிலும் செல்போன் இருந்தா யாரோட மொபைல் அடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுல. ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் மகாதேவன். அம்பி பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்கேளா? எங்க? பெசன் நகர் கோவில்லையா? சரி, பிரசாதத்தை வாங்கிட்டு வரணுமா? இல்லை இல்லை, சிரமம்லாம் ஒன்றும் இல்லை, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துடுவேன், சித்த நாளில் வந்துடுவேன். வேற ஒன்றும் இல்லையே. சரி. முரளி, உன்னோட மனநல எனக்கு புரியறது. உன்னை முறைப்படி மகாதேவன்ட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய நாள் நெருங்கின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் உங்க ஆத்துக்கு வந்து அங்க இருக்கவாளையும் பார்த்து பேசி பக்குவப்படுத்தணும். சரி, அதுக்காக இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் இந்த நரக வேதனையை அனுபவிக்கணும்னு சொல்றீங்க? முரளி, பிறந்த நாள் அதுவுமா கண் கலங்காத.
மகாதேவநாத்தில் சில மாறுதல்கள் ஏற்பட போகிறது. அது அவளுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும். அதுக்கப்புறம் அவள் அக்ரஹாரத்தை தேடி போவா. சோழலிங்கபுரம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு நீயும் வருவ என் கூட. நீ பிறந்த மண்ணிலேயே உன்னை பத்தின உண்மைகளை மகாதேவன்கிட்ட தெரிவிக்கலாம். நீ சோழலிங்கபுரத்தில் இருக்க போற அந்த சில நாட்கள் மறக்க முடியாத நாட்களா இருக்கும். உன் வாழ்க்கை பாதையை மாற்ற போற நாட்களா அமையும். சார், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் புரியல. நீங்க எதுக்காக இவன் மேல ஒரு தனி அக்கறை எடுத்துக்கணும்? 50% பார்ட்னரா மட்டும் இரு. டோட்டலா டேக் ஓவர் பண்ணிக்காத. நான் இவன் மேல அக்கறை எடுத்துக்கிறதுக்கு காரணம், இவன் மூலமா நான் பல விஷயங்களை சாதிக்க போறேன். முரளி, நீ சோழலிங்கபுரத்துல காலடி வச்ச உடனே இன்னொரு குருட்சேத்திரம் ஆரம்பமாகும். நீ அர்ஜுனனா இரு, நான் உனக்கு சாரதியா இருக்கேன். असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय. எனக்கு சீமாச்சுவும் பிடிக்கல, தீட்சிதர் மாமாவும் பிடிக்கல. அவ என்னடா பண்ண உன்ன? அம்மா செத்ததுக்கு தீட்சிதர் மாமா தானே காரணம். அவர்தான் உங்களை எந்த வைதிக காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அம்மா பட்டினி கிடந்தா, அதான் செத்து போயிட்டா. நான் இந்த ஊரை விட்டு போறேன். எங்க? அமெரிக்காவுக்கா? மறுபடியும் மனசு மாறிடுச்சா? அமெரிக்காவுக்கு இல்ல, அக்ரஹாரத்துக்கு. சோழலிங்கபுரம்னு ஒரு கிராமத்துக்கு போறேன். பல வருஷங்களுக்கு முன்னாலேயே தலைமொழிகிட்டேன். எதுவா இருந்தாலும் உங்க அம்மாவே பேசி அனுப்பிட்டோம்.